வணக்கம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பார்ட் 11ல் வந்து நம்ம பவர் டீம்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 90% பிஸ்னஸ் த்ரூ ரெஃபரலில் தான் நடக்குதுன்னு முதல்ல சொல்லியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 75% பிஸ்னஸ் வந்து த்ரூ பவர் டீம்ஸ் தான் நடக்கும் அப்படின்வாங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு பில்டிங், ஒரு தெருவில் ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த பில்டிங்க்கு உண்டான ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், சிசிடிவி, ஏசி, என்னென்ன இன்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பவர் டீமில் வரும். இப்போ ஒரு ப்ளம்பர் முதல்ல உள்ளே போகிறாருன்னா அவர் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாரையும் கூட உள்ளே கொண்டு வந்து அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். எனக்கே இது ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா, என் மூலிமா இவ்வளோ பேர் பயனடைகிறாங்களே, எனக்கு இங்கேருந்து பிஸ்னஸ் வர மாட்டேங்குதுன்னு நானும் ஒரு கட்டத்தில் யோசிச்சிருக்கேன். பட் ஒரு பில்டர் ஒர்க் பண்ண வேண்டிய பவர் டீம் என்னென்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், ஹெச்ஆர், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி பீப்புளோட ஒர்க் பண்ணும்போது தான் அவருக்கான வாய்ப்பு அங்கேருந்து வரும் அப்படிங்கிறத நானே எனக்கு லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பிஸ்னஸை தாண்டி லேட்டஸ்ட்டு நாலேஜ், இண்டஸ்ட்ரி அப்டேட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதர் பவர் டீம்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ கேட்ரிங், ஃபோட்டோகிராஃபி, ஈவென்ட் பிளானர், இவங்கெல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க்கில் வரலாம். ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறதுக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்கிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இவங்கெல்லாம் ஒரு நெட்வொர்க்கில் இருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், பேஸ்ட் ஆன் அவர் இண்டிவிஜுவல் ரேப்போ எங்கேருந்து வேணால் பிஸ்னஸ் வரலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எதார்த்தம்னாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்கான வாய்ப்புகளை கரெக்டான பவர் டீம் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். குயிக்காகவும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் கிடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். ரெஃபரலை பற்றின எந்த தகவலாக இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம். நன்றி, வணக்கம்.